மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து வடுகப்பட்டி சுந்தரபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீராம் சார். அதிமுக பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணமானது மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் அரங்கத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் அவர் பேசுகிற பொழுது குறிப்பிட்டார், கோவில் நிதியிலிருந்து ஏன் கல்லூரிகளை கட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். திமுகவினர்லாம் பதில் கேள்வி கேட்குறாங்க, ஏன் கோவில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டக்கூடாதா? இப்போ திமுக சர்க்கார் வந்ததற்கு பிறகு நிதிநிலையில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 வருஷம் பட்ஜெட் போட்டிருக்காங்க, 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 4 லட்சம் கோடி ஏன் கடன் வாங்கினீங்க, எந்த திட்டத்துக்கு செயல்படுத்துனீங்க, ஏதாவது கல்லூரிகளை உருவாக்கியிருக்காங்களா அப்படின்ற அடிப்படையில் அவர் கேட்குற கேள்வி, ஏன் பணம் இல்லையா, ஏன் ஆலயங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை பணத்தில் வந்து நீங்கள் வந்து கல்லூரி கொண்டு வர்றீங்க. அம்மா ஆட்சியிலேருந்து அதிமுக ஆட்சி நடைபெறுகின்ற போது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, குறைந்தபட்சம் 7 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தோம். எண்ணில் அடங்காத கல்லூரிகளை கட்டிடங்களோடு கட்டி கொடுத்தாங்க. பாலிடெக்னிக் கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் விட ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அந்த கட்டமைப்பை உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பாக கட்டி கொடுத்தாங்க. இவ்வளவும் பண்ண ஒருத்தர் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு கல்லூரி கூட பேரளவு கூட இது வரைக்கும் ஸ்டாலின் திறந்ததாக வரலாறே கிடையாது. நேற்று சமீபத்தில் கடன் வாங்கியிருக்கீங்க, பிறகும் ஏன் ஒரு கல்லூரி கூட கட்டலைன்றது அதுதான் அவர் கேட்குறார். அதோடு மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு 4 கல்லூரின்னு அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர். அவர் அறிவிச்சிருக்காருன்னா அவருடைய திட்டங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு விழலுக்கு நீர்ப்பாய்ச்சுவதை மாதிரிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் இந்த அன்னியூர்னு ஒரு ஊரில் ஒரு கல்லூரின்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ போய் பாருங்கள், இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளி. அந்த நடுநிலை பள்ளியில் ஒரு பெயிண்ட் அடிக்கலை, அதை சுத்தம் பண்ணலை, அப்படியே இருக்குது. அதில் ஒரு போர்டு மட்டும் மாட்டி வச்சுருக்காங்க கல்லூரின்னு, கலைக்கல்லூரின்னு. இப்போ ஒரு கேலி கூத்தான நிகழ்வுகளை ஒரு திட்டமிடுதல் இல்லாமல், கல்லூரிங்கிறது மாணவர்களினுடைய கல்வி செல்வம்ங்கிறது எவ்வளோ பெரிய பாதுகாக்கப்பட வேண்டியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அம்மா அவர்கள் வந்து உட்காந்துட்டு இந்தியாவிலேயே அதிகமாக மேல் படிப்புக்கு யார் தமிழ்நாட்டு மாணவர்களை உருவாக்க வேண்டும், உயர்கல்விக்கு அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடன் மேலே கடன் வாங்கியிருக்காரு, ஆனால் மக்களுக்கு எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, மக்களுக்கு எதுவும் செய்யல. இல்ல, அவர் வந்து நாக்பூர், பிலாஸ்பூர்னு இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பெயரை சொல்லி வெற்று அரசியல் செய்கிறாரா? மடைமாற்றும் அரசியல், மட்டரகமான அரசியல். நீங்கள் அவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த சுற்றுப்பயணத்தை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஜில்லுன்னு ஏறிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே களத்தில் திமுகவினுடைய நிலவரம் சரியில்லை, கலவரமாக இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபா மதுரையில் அடிச்சிட்டாங்க. மதுரையில் 200 கோடி ரூபா ஊழல். அவரே அதை ஒத்துக்கிட்டு அவருடைய அமைப்பு பிரதிநிதிகளை பூரா மண்டல குழு தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ணுங்கன்றார். போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேயரை ராஜினாமா பண்ணுங்கன்னாரு. மேயரை வந்து மேயருடைய கணவரை கட்சியை விட்டு நீக்கினார். இப்போ நீங்கள் கள நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இன்றைக்கு மட்டரகமான நிலைக்கு போய்விட்டது. மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுக என்பது இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை போல் ஆகிவிட்டது. இது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணத்தை கொங்கு மண்டலத்தில் ஆரம்பித்த உடனே புற்றீசலில் இருந்து புறப்பட்டதை புற்றீசலில் இருந்து ஈசல்கள் புற்றிலே இருந்து புறப்பட்டது போல மக்கள் லட்சக்கணக்காக புறப்பட ஆரம்பித்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏடா இவ்வளவு கூட்டம், இவ்வளவு இப்படி சொல்றீங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து உயர்கல்வியில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் தான் திமுகவினர் இப்படி அவதூறு பரப்புறதா சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் கேட்குறாரு, தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இதனால் உயர்கல்வி சேர்க்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் புள்ளி வர கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி நிலை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 32 to 33% இருந்ததாக நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியா. 2010 வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தினுடைய உயர்கல்வி சேர்க்கைங்கிறது 34% தான். 34% அதிகபட்சம்.
ஆனால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் 2021 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே அதிகப்படுத்தக்கூடிய விதத்திலே 53% இருந்தார்கள். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 53%. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? ஏன் 50 விட குறைஞ்சிருச்சு? 47 48 இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். இப்போ அதிமுக வந்து உயர்த்தி கொண்டு வந்த அந்த உயர்கல்வி சேர்க்கை விதத்தை ஸ்டாலின் அவர் பின்னாடி இழுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க சார். அது எப்படி சார் பின்னாடி போகும்? உயர்கல்வி மட்டும் இல்லை சார், நீங்கள் எல்லா துறையும் கல்வித்துறையே சீர்படுத்திட்டு இருக்காங்க. சாதாரணமாக நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியல. கிட்டத்தட்ட 30,000 ஆசிரியர்கள் நியமனம் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ கல்லூரியை ஓப்பன் பண்ணுறேங்கிறாரு. கல்லூரியை அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கல்லூரியை நான் புதிய கல்லூரிகள் துவங்குவேன்னு அறிவிக்கிறார். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 போஸ்டிங் போடாமல் இருக்காங்க பேராசிரியர்கள். கல்லூரி பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் காலியாக இருக்கிறாங்க. கல்லூரி பேராசிரியர்கள் 9,000 கல்லூரி பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளையும் காலியாக இருக்குது இடம். ஒன்று அதை நிரப்புறேன்னு அறிவிச்சிருக்கலாம், அல்லது அந்த கல்லூரியில் அசிஸ்டண்ட்டாக பணியாற்றுகிறாங்க இல்லையா, உதவியாக, அந்த இடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13,000 இடங்கள் இருக்குது. இது வரைக்கும் அதை நிரப்புறதுக்குரிய முயற்சி எடுக்கலை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மடைமாற்றுகின்ற விதமாக தேர்தல் வருகிறது என்பதற்காக இப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் போனால் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், கிட்டத்தட்ட 50-60க்கும் மேற்பட்ட கலைக்கல்லூரிகளை கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், இந்தந்த இடத்துல கொண்டு வந்தோம், இப்படியெல்லாம் இந்தந்த வருஷம் கொண்டு வந்தோம், இவ்வளோ கல்லூரிகளை உயர்த்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய வலிமையும் திறமையும் அந்த ஆற்றலும் மாண்புமிகு எடப்பாடியாருக்கு தான் உண்டு. ஸ்டாலின் அவர்களால் இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாதா? என்ன செஞ்சுருக்காரு? இப்போ 4 கல்லூரி அறிவிச்சிருக்காரு. எங்கே நடக்குது? நீங்கள் இந்த அன்னியூரில் போய் இடம் திறக்கிறாரு, ஒரு கல்லூரி திறக்கிறாரு, வெறும் போர்டை மாட்டி வச்சிருக்காரு. மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சியை போல அவருடைய 7 அதிமுக வந்து அதைத்தான் கேள்வி கேட்குது. நீங்கள் வந்து கடன் மேலே கடன் வாங்கியிருக்கீங்க, ஏன் கல்லூரிகளை கட்டடத்தோடு திறக்கல, ஏன் கட்டணம் கட்டலன்னு கேட்குறீங்க. அதே தான். இப்போ நீங்கள் 7 சட்டக்கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க, 7 சட்டக்கல்லூரிகளை புதுசாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் போய் பாருங்கள், 7 சட்டக்கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை கேளுங்க, அல்லது ஒவ்வொன்றும் ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்படியே உலகத்திலேயே தலைச்சிறந்த கட்டிடக்கலை மாதிரி அந்த இடங்களை உருவாக்கி விட்டு கலைக்கல்லூரி அந்த சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கலைக்கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ அவ்வளவும் கொடுத்து பேராசிரியர்களை நியமனம் பண்ணி பல்கலைக்கழகங்களை அறிவிச்சாங்கன்னா, மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் அறிவிச்சாங்க. போய் பாருங்கள், அதுக்கு தேவையான அத்தனை அது வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு கல்வின்னு அறிவிச்சாங்க, கல்லூரின்னு அறிவிச்சாங்க, பல்கலைக்கழகம்னு அறிவிச்சாங்க, பாலிடெக்னிக் கல்லூரிகள்னு அறிவிச்சாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுங்கையில் சர்க்கரைன்னு எழுதி அதை நக்கி பார்த்தா இனிக்குமா? அந்த மாதிரி தான் ஸ்டாலின் ஆட்சியினுடைய நிலைமை. இந்த இத்தனை வருஷமாக ஒரு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.25 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. 8 மாதத்தில் 3 மாதம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடும், 5 மாதம் தான் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 5 மாதத்தில் வந்து நான் 4 கல்லூரிகளை புதுசாக அறிவிக்கிறேன், அதுவும் அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான ஆலயங்களுக்கு சொந்தமான பணத்திலேருந்து எடுத்து அறிவிக்கிறேன்னு சொன்னார்னா 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு, அப்போ மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சராக இருக்கிறார். சரி சார், இப்போது மாணவர்களிடையே பேசும்போது கூட முதலமைச்சர் அவர் சொல்கிறார், நாங்கள் 20 லட்சம் மடிக்கணினிகளை மாணவர்கள் கொடுக்க போகிறோம். இந்த கல்லூரி கொடுக்க போகிறாங்க. இந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு வந்து 2021 வந்தீங்க. 2021-22ஆம் ஆண்டுக்கான படித்த மாணவர்களுக்கு எங்கே இந்த மடிக்கணினி? 23-24க்கு எங்கே? 24-25க்கு எங்கே? கொடுத்துருந்தா பரவாயில்ல. தேர்தல் வருதுன்னோட நாடகம் போடுறாரு. இது மாணவர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடாதா? அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? மாணவர்கள் என்ன முட்டாள்களா? இந்தியாவிலே அல்ல, உலகத்திலேயே தலைச்சிறந்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இணையான மாணவர்களே கிடையாது. இது ஏதோ இவர் வந்து மடைமாற்றும் அரசியல் பண்ணி அதில் வந்து நம்ம குளிர் காஞ்சிடலான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைக்கிறார். ஆனால் முதலடி மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலே ஸ்டாலினுடைய ஆட்சியை அதிகாரத்திலே இருந்து இறக்குவார்கள். முதல்ல இறக்கப் போவது மாணவர்கள் தான், துடிப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கி மடம் நாட்டக்கூடிய விதத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுகிறாரே ஒழிய மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு திட்டம், நீங்கள் கல்வி வளர்ச்சிக்கு அல்லது தொழில் வளர்ச்சிக்கு எல்லாமே வெற்று விளம்பரங்களாக இருக்கிறதே ஒழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, அங்கே வந்து வேளாண் பல்கலைக்கழகத்துக்காக ஒரு இடம்,
அந்த இடத்த இப்போ வந்து சிப்காடா மாத்துறார், தொழில்துறைக்கு மாத்துறார். கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கான அந்த இடத்த, மாணவர்கள் படிப்புக்குரிய அந்த இடத்த இப்போ சிப்காடா மாத்துறார். இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, அது வேணாம். நீங்கள் இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து புதுசாக இவங்க இந்த பாம்பு கடிக்கு மருந்து தயார் பண்ணுறேன்னு சொல்லி மாணவர்கள் படிப்புக்கும் ஆராய்ச்சிக்குரிய இடத்த 6 ஏக்கர் எடுத்து தனியாரும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் இணைந்து மருந்து கண்டுபிடிக்கிற அந்த தயாரிக்கிற நிறுவனத்தை உருவாக்குறோம்னு கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஆராய்ச்சிக்குரிய மாணவர்களினுடைய நிலை என்ன ஆகிறது? பல்வேறு நோய்களுக்கான அந்த ஆராய்ச்சிகளை பூரா அங்கே செய்கிறாங்க. அந்த இடத்த எடுத்து தனியாருக்கும் அரசாங்கமும் சேர்ந்து இந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறையை ஒட்டு மொத்தமாக சீரழிச்சிட்டாங்களா? சுத்தமாக அடியோடு காலி பண்ணிட்டாங்க சார். நீங்கள் பாருங்கள், மாண்புமிகு அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் இருக்கின்ற போது அரசு கல்லூரிகளை தேடி வந்த மாணவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கி எதுவுமே இல்லை. இந்த மாணவர்கள் படிக்கின்ற இடத்துக்கு நாங்கள் சமூக நலக்கூடம் அப்படின்னு பெயர் மாற்றம்னு சொல்கிறாரே ஒழிய அந்த இடத்துல போஸ்டிங் சரியாக வச்சுருக்காங்களா? இப்போ விடுதி இருக்குது, ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்? ஒரு அட்டையை தூக்கிட்டு போய் முன்னாடி மாட்டி வச்சுட்டா சரியாக போகுமா? ஆதி திராவிடர் நல்ல விடுதி, பிற்பட்டோர் நல்ல விடுதி அப்படின்னு விடுதிகளாக போட்டு வச்சுருக்காங்க. அதை இவர் என்ன சொல்கிறாரு? சமூக நல விடுதிகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. பெயர் மாற்றம் பண்ணிட்டால் சரியாக போகுமா? இங்கே மாணவர்களுக்கு கழிவற வசதி சரியாக இருக்கா? பார்க்க வேணாமா? ஒரு முதலமைச்சர் இந்த துறை அமைச்சரை விட்டு பார்த்து எங்கெங்கே கழிவறைகள் இல்லாமல் இருக்குன்னு பார்க்க வேணாமா? குளிப்பதற்கு தண்ணீர் வசதி எங்கேயாவது இருக்கா, சரியாக இருக்கா, எந்தெந்த இடத்துல இல்லைன்னு பட்டியல் போட்டால் இவர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினா அது தாங்கவே முடியாது. சரியான உணவு, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு சரியாக கொடுக்குறாங்களா? அல்லது அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வார்டன்கள் ஒழுங்காக அதை நிர்வாகம் பண்ணுறாங்களா? இப்போ சமீபத்தில் தாம்பரம், சென்னையில் தாம்பரம், எல்லா பத்திரிகையும் எல்லா ஊடகத்துலேயும் வந்த செய்தி, ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு காலை உடைச்சி போட்டாங்க. இப்போ இவர் வந்து சமூக நலக்கூடம்னு மாற்றுறதுனால அதை தடுத்து நிறுத்திட முடியுமா? இந்த பெயர் மாற்றத்தால் எந்த ஒரு விடிவு காலமும் இருக்காது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்யணும் சார். உங்களுக்கு உணவு இருக்கா? அரசு கல்லூரி விடுதிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு இருக்கா, உடை இருக்கா, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கா, அவங்க கழிப்பிடத்துக்கு போகிறதுக்கு இடம் இருக்கா, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, குறிப்பாக பாதுகாப்பு இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு வேண்டும். இவ்வளவு இருக்குதான்னு பார்க்குறத விட்டு சும்மா அவர் பாட்டுக்கு ஒரு பொம்மை மாதிரி வந்து நான் இதை மாத்துறேன்னு சொல்லிட்டா அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டுரும்? இதனால் என்ன பயன்? இதனால் என்ன நடக்க போகுது? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி வந்து திட்டங்களுக்கு பெயர் மாற்றுறது, திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாரு. இதே விமர்சனத்தை தான் தொடர்ந்து அதிமுக வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரி எதிரொலிக்குது சார்? மக்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அரசியல்லையே இந்தியாவிலேயே குமரி முதல் இமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களில் நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. தேவையற்ற நேரங்கள்லாம் எதிர்ப்பு காட்ட வேண்டிய இடத்துல சரியாக காட்டுவாங்க எதிர்ப்பை. ஆட்சியில் இருக்கும்போது தனக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து விவசாயிகளின் நலன் காக்கக்கூடிய விதத்திலே திட்டங்களை தீட்டிய ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார். அந்த நிர்வாக திறமையோ அதற்கான ஆற்றலோ அதற்கான வல்லமையோ இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். சரி சார், இப்போது இந்த பொதுச்செயலாளருடைய இந்த சுற்றுப்பயணமானது ஸ்டாலினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. மக்கள் எல்லோரும் விழிப்போடு இருக்கிறாங்க, விடிய அரசை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிட்டாங்கன்றதை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.